இப்போல்லாம் எங்கப்பா கதை உருவாக்கம் நடக்குது, நிறைய கதை திருட்டுகள் தான் நடக்குது அப்படிங்கிற புகார் வந்துக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் டாப் டேரக்டர்ஸ் பேர் சொல்லி இவங்க படங்கள் எல்லாமே கதை திருட்டு தான், இது வந்து வெளிநாடுகள்லேருந்து எடுத்த படம் அப்படின்னு நிறைய அதை வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகிறது வந்து ஒரு 4 விஷயத்தில் தான் உருவாகும். ஒன்று வந்துட்டு ஒரு படம் பார்த்து இன்ஸ்பிரேஷன், அது ஹாலிவுட் மூவியாக இருக்கலாம், கொரியன் மூவியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அதர் லாங்குவேஜ் மூவியை பார்க்கும்போது நம்ம கூட இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனில் இருந்து தான் உருவாகும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து படித்த புத்தகத்திலிருந்து ஏதோ ஒரு விஷயம், இல்லை கேள்விப்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இது சினிமாவில் பார்க்காத ஒரு விஷயமாச்சு, கேட்காத ஒரு விஷயமாச்சு அப்படிங்கிற ஒரு இன்னொன்று. அப்புறம் லைஃப்பில் நமக்கே நடந்த விஷயம், நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து நம்ம கடந்து வரும்போது நம்ம கடந்து வந்த பாதை வந்து எந்த படத்துலையும் சொல்லலை, நம்ம ஒரு கிரியேட்டராக இருக்கோம், நம்ம வந்து இது கிரியேஷனை வந்துட்டு ஒரு படமாக்கலாம் அப்படின்ட்டு இந்த 4 வகையில் வரும். ஸோ ஒருத்தரோட இன்ஸ்பிரேஷன் இன்னொருத்தருக்கும் அதேமாதிரி தோணும்போது என்ன ஆகிடும்னா, இங்கே யார் முதல்ல வந்து ஸ்கிரிப்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யார் வந்து அப்படிங்கிறது தான். இப்போ நான் எடுத்திருக்கிற சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் அப்படிங்கிறத இதே மாதிரி ஒரு கதையை யாரோ ஒருத்தர் ஃபீல் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். பட் அவங்க எனக்கு பின்னாடி வந்து படம் பண்ணுறதுக்கு முடியாமல் போய்டும், இந்த படம் வந்துருச்சு அப்படின்னு. ஒருவேளை அவங்க வந்து இந்த கதையை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்து இப்போ நான் அந்த படம் பண்ணேன்னா என் கதையை திருடிட்டேன்னா நான் எங்கே போய் திருடுறது?